வணக்கம் மக்களே, ஷின்சானோட ஸ்கேரி எபிசோட்ஸ் எல்லாம் மொத்தமா நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அல்ல குறையாம ஏகப்பட்ட பயங்கரமான ஸ்கேரி எபிசோட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்கேரி எபிசோட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய ஷின்சான் ஃபேன்ஸ்க்கு எப்படி ஒரு பயங்கரமான எபிசோட் இருக்குன்னு சத்தியமா தெரிஞ்சிருக்காது. அது என்ன எபிசோட், அந்த எபிசோட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்த்தரலாம். இனிமே ஷின்சான் கண்டோல வர எல்லா எபிசோட்ஸும் ரொம்பவே ஃபன்னா தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த எபிசோட் உங்களோட தாட்டையே மாத்திடுங்க. ரெடி, இதுக்கு மேலே பேசி டைம் யூஸ் பண்ணாம விட ஆரம்பிச்சிடலாமா? லைக் இந்த ஷின்சானோட எபிசோட் பார்க்கும்போது எனக்கு அப்சஷன் மூவி தான் டக்குனு மைண்ட்க்கு வந்துச்சு. அது ஏன்றதை நீங்க இந்த எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்கனாலே தெரியும். இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஷின்சானோட கனவுல நடக்கிற மாதிரி தான் காட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கனவுல ஷின்சானோட அம்மாவான மிச்சி அனீவல் மிச்சியும் இருந்திருப்பாங்க. ஈவல் மிச்சி கிட்ட இருந்து எப்படி தன்னோட அம்மாவை ஷின்சான் காப்பாத்தணும் அப்படின்றத ஒரு மாதிரி பயங்கர ஹாரரா ஆக்ஷன் கலந்து இந்த எபிசோட எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு தான் சொல்லணும். எடுத்ததுமே இந்த ஒரு எபிசோட் ஷின்சானோட வீட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். வீட்ல நம்ம ஷின்சான் அப்பாவான ஹாரி அம்மாவோட மிச்சி கூட சேர்ந்து நைட் டின்னர் சாப்பிட்டு இருப்பாருங்க. டின்னருக்கு நம்ம மிச்சி ஸ்பெஷலா ஒரு டிஷ் ஒன்று பண்ணிருப்பாங்க. அது என்ன டிஷ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதான் கேம்பி. கேம்பினா வேற ஒன்றும் இல்லைங்க, பூசணிக்காய் தோலெல்லாம் உரிச்சு எடுத்து அதை வச்சு ஒரு டிஷ் செய்வாங்க. அந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அந்த டிஷ் மெல்ட் ஆகாம இருந்தாதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் போல இருக்கு. இது சின்ன பசங்களுக்குலாம் பிடிச்ச உணவு. இது ஈஸியா சமைச்சிட முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் பூசணிக்காயோட தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த வெட்டி நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு அப்புறமா தான் சுகர்லாம் சேர்த்து இந்த ஒரு டிஷ் செய்வாங்களாம். இதை கஷ்டப்பட்டு நம்ம மிச்சி ஷின்சான்காக தான் செஞ்சிருப்பா. இது ஹாரிக்கு பெருசா பிடிச்சிருக்காது. ஆனா ஷின்சான்காக செஞ்சதையே ஷின்சான் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்ற மாதிரி சொல்லிருப்பான். இதனாலே கான்ல இருந்து மிச்சி சரி இவனை அடுத்து பாத்துக்கலாம்னு கிளம்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டு எல்லாம் தூங்க போகும்போது ஹாரி அந்த பக்கம் தூங்கிடுவாரு. ஷின்சானோட தங்கச்சியான ஹீமா வரையும் இந்த பக்கம் தூங்கிடுவா. ஆனா ஷின்சான் மட்டும் தூங்காம கையில ரெண்டு பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஒன்னு ஆக்ஷன் காமினோட பொம்மை, இன்னொன்னு ஒரு மான்ஸ்டரோட பொம்மைங்க. இது ரெண்டையும் சண்டை விட்டு இது ஆக்ஷன் காமின்கான நேரம்ன்ற மாதிரி கத்தி விளையாண்டுட்டு இருப்பான். அப்ப மிச்சி உள்ள வந்து உனக்கு என்ன பிரச்சனை, அதான் சாப்பிட்டல்ல, ஒழுங்கா தூங்க மாட்டியான்னு கேட்க அதுக்கு நம்ம ஷின்சான் இங்க பாருங்கம்மா என்னோட கையில ஆக்ஷன் காமின், ஆனா அவருக்கான மான்ஸ்டர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க. ஆனா ரைட் ஹேண்ட்ல இருக்க இந்த மான்ஸ்டர் இருக்கான்ல இவன் ரொம்ப மோசமானவன், எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருவான்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம மிச்சி உங்க அம்மாவை விட இந்த மான்ஸ்டர் மோசமான்ற மாதிரி கேட்க ஐயோ அம்மாவை விட எதுவுமே மோசமா இருக்காதுன்ற மாதிரி ரைட்மா நான் தூங்குறேன்னு அந்த பொம்மை எல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஷின்சான் படுத்து தூங்கிடுவான். என்னடா இது பொம்மையை வச்சு கூட விளையாட மாட்டாங்க, நம்ம அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, எனக்கு ஸ்வீட்டான மாம் வேணும், என்ன எப்பவுமே பாசமா பாத்துக்கிற மாம் வேணும்ன்ற மாதிரி நம்ம ஷின்சான் புலம்பிக்கிட்டே தூங்கிருப்பான். ஷின்சான் இப்படி புலம்பிட்டு இருக்கும்போதே மிச்சியோட குரல் வித்தியாசமா கேட்க ஆரம்பிச்சிருக்கும். என்னடா இது நம்ம அம்மா இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாங்களே என்னாச்சுன்ற மாதிரி ஷின்சான் மிச்சி பக்கத்துல போக மிச்சி என்ன விட்டுரு, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, எனக்கு பசங்க இருக்காங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருப்பா. ஷின்சானுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா அம்மா நம்மள வந்து மிரட்டிட்டு யார்கிட்டயும் கெஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஷின்சான் ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப ஷின்சானோட வாய்ஸ் கேட்டு மிச்சி என்ன காப்பாத்து ஷின்சான், என்ன மாதிரி ஒருத்தி இருக்கா, அவ ரொம்ப ஈவிலா இருக்கா, என்ன கட்டி பீரோல தூக்கி போடுறதுக்கு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நீ உடனே என்ன வந்து காப்பாத்துன்னு சொல்ல இந்த டைம்ல கூட நம்ம ஷின்சான் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. உன் கையை தலைமையில வை அப்படின்ற மாதிரி மிச்சி சொல்ல அதுக்கு நம்ம ஷின்சான் இப்படியாமா அப்படின்ற மாதிரி தலைமையில ஏறி உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்ததோட விட்டாரு. பாம்பு போட்டு இருந்தா மிச்சியோட நிலைமை என்ன இருந்திருக்கும், அந்த ஈவல் மிச்சி கொள்றதுக்கு முன்னாடி நம்ம மிச்சி செத்து போயிருப்பா. ரைட்டிங் அந்த டைம்ல நான் இப்படி பண்ண சொல்ல ஷின்சான் என் தலைமையில கை வேண்ட மாதிரி மிச்சி சொல்ல மிச்சி தலைமையில நம்ம ஷின்சான் கை வச்சிருப்பாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிரீனிஷா க்ளோ ஆக மிச்சியோட மைண்ட் குள்ள நம்ம ஷின்சான் உள்ள போயிருப்பாருன்னே சொல்லணும். ஆக்சுவலா இப்ப நம்ம ஷின்சான் மிச்சியோட கனவுக்குள்ள வந்துட்டாரு. இந்த கனவு நம்ம ஷின்சானுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கும். இந்த கனவுக்குள்ள மாட்டின ஷின்சானுக்கு என்ன பண்றதுன்ற மாதிரி தெரியாம ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருந்திருப்பானே சொல்லணும். அந்த டைம்ல அம்மான்ற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருப்பான். இப்பதான் திடீர்னு மிச்சி நம்ம ஷின்சான் கண்முன்னாடி வந்து நின்றுவாங்க. இந்த மிச்சியை பார்த்தோன்னே நம்ம ஷின்சான் கொஞ்சம் பயந்துருப்பான். என்னமாச்சு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, ஏதோ என்ன காப்பாத்துன்ற மாதிரி கத்திட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஷின்சான் கேட்க அதுக்கு அங்க இருந்த மிச்சி எனக்கு ஒன்னும் ஆகலையே ஷின்சான், நீ நான் கூப்பிட்ட உடனே வந்துட்ட, உனக்கு நான் நிறைய ரைஸ் பால் வச்சிருக்கேன், ஆக்ஷன் காமிக் பொம்மை வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் அம்மா கிட்ட கேளு, அம்மா பண்ணி தரேன், அம்மா உன்னை என்னைக்குமே திட்ட மாட்டேன்ற மாதிரி இந்த மிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஷின்சானை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஷின்சானுக்கு இதை பார்த்ததுமே ஒரு மாதிரி அமானுஷமா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். என்னடா நடக்குதுங்க, அம்மா என்னைக்குமே நம்மளை தூக்கி போட்டு தான் மிதிப்பாங்க, நம்ம கேட்டாலே இதெல்லாம் பண்ணி தர மாட்டாங்களே, அவங்களுக்கா மூடு வந்தா தான் பண்ணி கொடுப்பாங்க, இப்ப என்ன எல்லாமே தலையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு இதெல்லாம் யோசிச்சு ஷின்சான் ரைஸ் பால் பார்த்தோன்னே ஃபிளாட் ஆயிடுவான். இந்த மிச்சி யாருன்னு தெரியாம மிச்சி பக்கத்துல போயிட்டு நம்ம ஷின்சான் உட்காந்து ரைஸ் பாலை சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஆனா ஷின்சானுக்கு தெரியாது அங்க இருக்கிறது தன்னோட உண்மையான அம்மாவான மிச்சி கிடையாது, மிச்சியோட ஈவில் வெர்ஷனா இருக்க பே அப்படின்ற மாதிரி. இது பத்தாத குறைக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஈவில் மிச்சி நம்ம ஷின்சானுக்கு ரைஸ் பால் ஊட்டிட்டு இருக்கோம். இது பத்தாத குறைக்கு ஆக்ஷன் காமிக் பொம்மை அண்ட் சாக்கோபின்னு எல்லாத்தையுமே நம்ம ஷின்சானுக்கு கொடுத்துருக்கோம். இதனால நம்ம ஷின்சான் செம்ம ஹாப்பி ஆயிடுவான். இந்த டைம்ல மிச்சி உனக்கு அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கல, இப்படி இருக்கிறதா உனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்க ஷின்சான் இந்த மாதிரி ஆமா எனக்கு நீங்க இப்படி இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிருப்பான். நீங்க தான் அங்க இருக்கிறது ஈவில் மிச்சி அப்படின்றத ரிவீல் பண்ற விதமா அந்த ஈவில் மிச்சி ரொம்பவே கொடூரமான ஒரு ஸ்மைல போட்டிருப்பா. இதை நம்ம ஷின்சான் கண்டுக்காம இருந்திருப்பாங்க. பட் இதுக்கு அப்புறம் அந்த ஈவில் மிச்சி சரிவா உனக்கு இனிமே நான் ரைஸ் பால்ஸ் கொடுக்குறேன்னு ஷின்சானை கூட்டிட்டு போயிட்டு தலையை தடவி விட்டு ஊட்டிட்டு இருப்பா. இங்கதான் ஒரிஜினல் மிச்சியோட சவுண்ட் கேட்டிருக்கும், எனக்கு காப்பாத்து ஷின்சான் அப்படின்ற மாதிரி. இதை கேட்ட ஷின்சான் அந்த ஈவில் மிச்சி கிட்ட என்னமா உங்க குரல் எனக்கு கேக்குது, இது எனக்கு மட்டும் தான் கேக்குதா இல்ல உங்களுக்கும் கேக்குதா, இதோட மைண்ட் வாய்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அது உன்னோட கற்பனை தான், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, உன்னோட அம்மா தான் நான் இங்க இருக்கேனே, வேற யாரும் உன்னோட அம்மாவா இருக்க போறாங்கன்ற மாதிரி மிச்சியோட டோன் மாற ஷின்சான் கன்ஃபார்மே பண்ணிடுவான் எங்க இருக்கிறது நம்ம அம்மா இல்லன்னு. ஏன்னா ஷின்சானுக்கு நல்லா தெரியும் உன்னோட அம்மா இப்பெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, சாக்கோபீஸ் அளவுக்கு அதிகமா கொடுக்க மாட்டாங்க, டாய்ஸும் கொடுக்க மாட்டாங்கன்னு. இதுக்கு அப்புறம் ஷின்சான் அந்த ஈவில் மிச்சி கண்ணில் படாம தன்னோட அம்மாவான ஒரிஜினல் மிச்சியை தேட ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஷின்சான் இந்த சவுண்ட் எங்க வருதுன்னு தேட ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் ஒரு கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்து தன்னோட அம்மா சவுண்ட் கேட்க அதை திறந்து பார்த்தா ஒரு பூசணி செடியில மிச்சி செஞ்ச நூடுல்ஸ் ஆன இந்த கேம்பியை வச்சு ஈவில் மிச்சி நம்ம மிச்சியை கட்டி போட்டிருப்பா. இதை பார்த்த ஷின்சானுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஐயோ இவங்க தான் ஒரிஜினல் அம்மாவா, அப்ப உள்ள இருக்கிறது யாரு, சரி அது மேட்டர் இல்ல, உள்ள இருக்க மிச்சி தான் நம்ம நல்லா பாத்துக்கிறாங்க, இதை கண்டுக்காம போயிருவோன்ற மாதிரி நான் அதையும் பார்க்கலன்னு ஷின்சான் உள்ள வர அதுக்கு ஒரிஜினல்
ஒரிஜினல் மிச்சி ஓடனா உன்னை விழுத்துருவேன் என்ன உடனே காப்பாத்துன்ற மாதிரி சொல்ல இதுலயே ஷின்சான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இதான் நம்ம ஒரிஜினல் அம்மான்னு. சோ எப்படி ஒரு வழியா ஷின்சான் ஒரிஜினல் மிச்சியை காப்பாத்த இங்க வந்து ஈவில் மிச்சி ஷின்சான் நான் சொல்ல கேட்காம என்ன விட்டு ஓடி போயிட்டல இதுக்கு உனக்கு சரியான பாடம் சொல்லி தரணும்னு ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல போட்டு இந்த ஈவில் மிச்சி சிரிச்சிட்டு நிக்கும். இதை பார்த்து நம்ம மிச்சி எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன மாதிரி இருக்கே நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் நீ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஆனா நான் வர்றது காரணமே ஷின்சான் தான் என்கிட்ட ஒரு புது மம்மி வேணும்னு கேட்டான். அவனோட விஷயம் நான் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கேன் அவனை நல்லா பாத்துக்க வேண்டியது என் வேலை அதுக்கு இடையில யார் வந்தாலும் அவங்கள மொத்தமா முடிச்சு விடுறன்ற மாதிரி ஈவில் மிச்சி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல போட இங்கதான் ஷின்சானுக்கு இதுக்கெல்லாம் காரணமே நம்ம தான்ற மாதிரி புரிய வரும். ஆக்சுவலா அந்த அப்சஷன் மூவிலையும் நம்ம ஹீரோ எப்படி ஒன் விஷயம் உடைச்சு ஒரு விஷ் கேட்டிருப்பாரோ அதே மாதிரி இங்க ஷின்சான் தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்வீட்டான மம்மி வேணும் அவங்க என்ன நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷ் கேட்டிருப்பான். ஆக்சுவலா அந்த விஷ் தெரியாதனமா பழிச்சு அது மூலமா தான் இந்த ஈவில் மிச்சி வந்திருப்பா. பட் என்னதான் விஷ் கேட்டிருந்தாலும் இது ஒரு ஈவில் மிச்சி தானே. சோ இதுக்கப்புறம் ஈவில் மிச்சி ஷின்சானை பார்த்து நீ ஆசைப்பட்டனால தான் ஷின்சான் வந்திருக்கின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட மிச்சி அட பாவி பொம்மையை வாங்கி வைக்க சொன்னதுக்கு இப்படியாடா நினைப்ப உனக்கு ஸ்வீட் மாம் வேணுமா முதல்ல இந்த ஈவில் மிச்சி அடிச்சு ஓட விட்டு அப்புறம் ஸ்வீட் மாம்னா என்னன்னு காட்டுற மாதிரி அப்பயே நம்ம மிச்சி மிரட்ட இங்க தான் ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஈவில் மிச்சி ஒரு விஷயத்தை சொல்லிருப்பா. இப்ப நான் உன்னோட கனவுல இருக்கேன் கூடிய சீக்கிரமே விடிய போகுது அப்படி விடிஞ்சிருச்சுன்னா நூடுல்ஸ்ல கட்டி போட்டுருக்க நீ எனக்குமே கனவுக்குள்ள தான் இருக்கணும் நான் தான் நிஜ உலகத்துல இருப்பேன் ஷின்சானுக்கு அம்மாவா இருப்பேன் ஷின்சான் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்வீட் மாமா இருப்பன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட மிச்சிக்கு அள்ளு விட்டுரும். ஷின்சானுக்கும் தன்னோட அம்மா தானே வேணும் இது ஈவில் மாம்னு தெரிஞ்சு தன்னோட அம்மா தான் வேணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பான். சோ இதை கேட்ட ஷின்சான் ஏதாவது பண்ணணும்னு மிச்சியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஒரு கடத்துக்கு மேல அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டே அதை அவுத்துருவான். சோ இதனால மிச்சியுமே தப்பிச்சிருவாங்க. ஆனா இங்க தான் அந்த ஈவில் மிச்சி என்ன ஷின்சான் நீ தானே ஸ்வீட் மாம் வேணும்னு கேட்ட இப்ப நீ உன்னோட அம்மாவை காப்பாத்துறியே இது நியாயமா என்ன ரங்கா நியாயமான்னு கேட்க நம்ம ஷின்சான் எனக்கு நீங்க இருக்கிறது பிரச்சனை இல்ல ஆனா ஸ்வீட்டா பண்றேன்னு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பண்றீங்கல்ல இதான் எனக்கு பயமா இருக்கு எனக்கு என்னோட ஒரிஜினல் அம்மாவே இருந்துட்டு போட்டோம்னு நம்ம ஷின்சான் சொல்லிருப்பான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்ற மாதிரி எங்க நம்ம ஈவில் மிச்சி ஒரு ரிமோட் எடுத்து அது மிச்சிக்கு நேர காட்டி அழுத்தி மிச்சியை மயக்க முடிவுல வச்சிருப்பா. சோ இதுவுமே ஈவில் மிச்சியோட பிளான் தான். இங்க பாரு ஷின்சான் உன்னோட அம்மா தூக்கத்துக்கு போயிட்டா இனி அவன் வெஞ்சிக்கவே மாட்டா நான் தான் உன்னோட அம்மாவா இருக்க போறேன் நீ நினைச்ச மாதிரி என்ன ஸ்வீட் மாமா இருக்க போறேன்னு சொல்ல ஷின்சானுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நீ பிளான் பண்ணதெல்லாம் ஓகே தான் ஆனா யார்கிட்ட பிளான் பண்றீன்னு தெரியல ஈவில் மிச்சின்னு சொல்ற அளவுக்கு இந்த ரிமோட் இருக்குல்ல இதை வச்சு தான் அவங்க அம்மாவை எழுப்ப முடியும்னு சொல்லிட்டு அந்த ஈவில் மிச்சி அகங்காரமா சிரிச்சிட்டு இருந்திருக்கும். ஓ அப்படியே விஷயம்ன்ற மாதிரி நம்ம ஷின்சான் அங்க பாரு டாம் க்ரூஸ்னு சொல்லி ஈவில் மிச்சி கையில இருக்க அந்த ரிமோட்டை வாங்கி எப்படி ஒரு வழியா மிச்சியை காப்பாத்திடுவான். ஈவில் மிச்சி என்னதான் ஈவிலா இருந்தாலும் டாம் க்ரூஸ்னு சொன்னதும் ஐயோ டாம் க்ரூஸான்னு அந்த பக்கம் திரும்பி காட்ட ஷின்சான் அந்த கேப்பை யூஸ் பண்ணி ரிமோட் எடுத்து மிச்சியை திரும்ப கனவுல இருந்து கொண்டு வந்துருவான். சோ எந்திரிச்ச மிச்சி சும்மா இருப்பாங்களா ஈவில் மிச்சி அடிச்சு காலி பண்ண எப்படி ஒரு வழியா ஈவில் மிச்சி கதை முடிச்சிடும். டக்குனு கனவுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஷின்சான் தான் எந்திரிக்க மாதிரி காட்டிருப்பாங்க. ஷின்சான் உள்ள வந்து எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா அதுல உங்களை மாதிரி ஒரு பேய் இருந்தது நீங்களே பேய் மாதிரி தான் இருப்பீங்க அப்போ உங்களை மாதிரி ஒரு பேய் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷின்சான் எனக்கும் அந்த கனவு தான் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ இங்க தான் வச்சானுங்க ட்விஸ்ட்ன்ற மாதிரி அந்த ஈவில் மிச்சி நம்ம மிச்சியை நூடுல்ஸ் எல்லாம் கட்டி போட்டுருப்பால சோ அந்த நூடுல்ஸ் மிச்சியோட உடம்புல ஒட்டி இருக்கும். சோ அதை எடுத்து நம்ம ஷின்சான் சாப்பிட்டு இது செம டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். சோ இங்க தான் அது கனவு இல்ல நிஜம்தான் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம மிச்சிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். மிச்சி இதை பார்த்துட்டு உண்மையிலேயே நம்ம கனவு தான் இருந்தோமா இல்ல நிஜத்துல இது நடந்திருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. சரிசா ஒரு பயங்கரமான எபிசோட் ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல இருந்திருக்கும். சோ அவ்வளவுதான் மக்களே இந்த ஒரு எபிசோட். இந்த எபிசோட் பத்தி உங்களுக்கு தட்சா மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போறப்ப சும்மா போகாம இந்த வீடியோவை ஷின்சான் ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ நெக்ஸ்ட் ஹாரர் எபிசோட்கான பார்ட் 3 வேணுமா வேணாமன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட் அப்போனா வாட்டா.